வணக்கம் நண்பர்களே. சாஃப்ட்வேர் துறையில நல்ல சம்பளத்துல, நல்ல பொசிஷன்ல இருக்க வேலைக்கு போணும்னு நெனைக்கிறவங்களா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு தான். தவறாம பயன்படுத்திக்கங்க. சாஃப்ட்வேர் துறையில எல்லாராலயும் வேலைக்கு போக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சாஃப்ட்வேர் துறையில எளிமையா எல்லாரும் வேலைக்கு போக முடியும். சில விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களாலயும் எளிமையா ஐடி துறைக்கு வேலைக்கு போக முடியும். அப்படின்னா, எனக்கு அரியர்ஸ் இருக்கே நான் போலாமான்னு கேட்டீங்கன்னா, போக முடியும். என்னுடைய சிஜிபிஏ கம்மியா இருக்கு. என்னால போக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களாலயும் போக முடியும். அது மட்டும் இல்லாம, நான் ஐடி துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கேன். என்னால போக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களாலயும் போக முடியும். என்னப்பா சொல்ற? கோடிங் நாலேட்ஜே சுத்தமா எனக்கு இல்ல. என்னால ஐடி துறைக்கு போக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களாலயும் எளிமையா ஐடி துறைக்கு வேலைக்கு போக முடியும். நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 55% இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்புகள் குறைவா இருக்கா? அதனால தான் இவங்கலாம் வேலைக்கு போகலையா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது உண்மை கிடையாது. வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஆனா, அதற்கான ஸ்கில்ஸ் நம்மள்ட்ட இல்ல அப்படின்றது தான் உண்மை. நம்ம படிக்கக்கூடிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் நமக்கு போதாது. அடிஷனல் ஸ்கில்ஸும் நமக்கு தேவைப்படுது. நம்ம வேலை செய்ய இடங்களுக்கு போய் ஈஸியா வேலை செய்வதற்கு. அந்த ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கினாலே நல்ல பொசிஷன்ல, நல்ல சம்பளத்துல நம்மளால வேலைக்கு போக முடியும். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்கள அவங்க கல்வி தகுதிக்கு தகுந்த சம்பளம் எத்தனை பேர் வாங்கின்னு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா அவங்களுடைய கல்வி தகுதிக்கான சம்பளம் அவங்க வாங்குறது கிடையாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க வளர்த்துக்காம இருக்கிறது தான் அதற்கான காரணமா இருக்கு. சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா நம்ம ஐடி துறைக்கு போக முடியும் அப்படின்றத சொல்லியாச்சு. யாரெல்லாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், வேலை தேடுறவங்க, ஆல்ரெடி வேலையில இருக்கேன் ஆனா இதை விட நல்ல சம்பளத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஐடி துறையிலிருந்து ஐடி துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போன்ற எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி உங்களாலையும் எளிமையா ஐடி துறைக்கு வேலைக்கு போக முடியும். கூகுள், அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள்ல முன்பு வேலை செய்தவர்களால ஒரு ட்ரைனிங் எடுக்கப்படுது. இந்த ட்ரைனிங் மூலயமா உங்களுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு எளிமையா உங்களை ஐடி துறைக்கு உள்ளார போறதுக்கான வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இவங்கள்ட்ட ட்ரெயின் ஆனவங்க தன்னுடைய லெவலை 0 லெவல்ல இருந்து இப்போதைக்கு ஒரு நல்ல சம்பளத்துல நல்ல பொசிஷன்ல வேலை செய்யற அளவுக்கு தன்னுடைய லெவலை மாத்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போகக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கான ஸ்கில்ஸை நமக்கு டெவலப் பண்றாங்க. இதன் மூலியமா நம்ம ஈஸியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு நல்ல பொசிஷன்ல நல்ல சேலரியில நம்மளால பிளேஸ்மெண்ட் ஆக முடியுது. இவங்க பார்த்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடன் டைஅப்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000த்திற்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நல்ல பெரிய நிறுவனங்கள்ல பிளேஸ்மெண்ட்டும் ஆக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைன்ல ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அதற்கான ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவோம். இந்த ட்ரைனிங் மூலயமா யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, என்ன பொசிஷன்ல இருந்தாங்க, இப்போ என்ன பொசிஷனுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ சேலரி வாங்கின்னு இருக்காங்க அப்படின்ற எல்லா விதமான ரிவ்யூவையும் நீங்கள் பார்க்க முடியும். இதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாஃப்ட்வேர் நிறுவனத்திற்கு போவதற்கு மற்றும் இந்த ட்ரைனிங்கை பற்றிய நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செக்ஷன் ஒன்று கான்டாக்ட் பண்ணுறாங்க. இதன் மூலிமா உங்களுக்கான சந்தேகத்துக்கு அனைத்துக்குமே தெளிவான விளக்கத்தை நேரடியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த செக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முற்றிலும் இலவசம் தான். இதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் சாஃப்ட்வேர் வேலைக்கு முயற்சி பண்ணின்னு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் செக்ஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு 16,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த டெமோ கிளாஸஸ்க்கான லிங்கை பயன்படுத்தி இதை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.